வெல்கம் ஆல்ஃபா. இயேசு கிறிஸ்து உங்களை வாழ்த்துகிறேன். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் வாசிக்கிறோம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று உன் இருதயத்தில் அறிந்து கொள்வார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அடி உழுதுன்னா சம்டைம்ஸ் கரெக்ஷன்ஸ் ஆர் டன். பிள்ளைகளுக்கு நம்ம தப்பு செய்யும்போது கரெக்ட் பண்ணுவோம், அறிந்து கொள்வாயாக. அதே மாதிரி தான் கர்த்தரும் தன் பிள்ளைகளை, தட் இஸ் நம்மளை, அவர் சிட்சிக்கிறார்னா அவர் கடிந்து கொள்கிறார். சம்டைம்ஸ் உதவி உலகம் இதை புரிஞ்சுக்கணும். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து, ஆகையால் தகப்பன் ஒரு வீட்டில் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கறது போல் அந்த பையன் நடந்து வந்தானால் அது அவனுக்கு சிற்றை கிடைக்காது. ஆனால் இப்போ ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படி அவருடைய கற்பனைகளை கை கொள்வாய். அவர் எழுதி வைத்திருக்கிற எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். இதுதான் வேதத்தை போட்டிருக்கோம். இது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு உடனே டிஃப்ரென்ஸ் வரும். இது கட்டளைகள்னால் இவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ புதிய ஏற்பாட்டில் புதிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய இயேசு கிறிஸ்து கொடுத்துருப்பாரு. அதை இன்ஃபேக்ட் அதை கை கொண்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை கை கொள்ள வேண்டும் என்று நம்மளுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அதை கை கொண்டு அவருடைய எல்லா காரியங்களிலும் நம்முடைய காரியங்களில் வெற்றி அடைய நாம் இருக்கணும். என்னென்னா இது நல்லா புரிஞ்சுக்கணும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் நம்மளை எப்போவுமே நல்ல தேசத்தை தான் பிரவேசிக்க பண்ணுறார். நல்ல தேசம்னா குட் லேண்ட், குட் ப்ராப்பர்ட்டி, குட் திஸ் திங் ஒன்லி தான் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது எல்லாமே ப்ரொவிஷனோடு தான் அவர் கொடுக்குறார். இதை நம்ம விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நேரம் அதிகமாகிவிட்டால் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.